டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி இன்று வெளியானது. உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையை சபையில் சமர்ப்பிக்க முடியாது என்கிறது அரசு. வசந்த சேனாநாயக்க எம்பி ஐதேகாவில் இணைந்தார். ஹட்டனில் 2 சிறுவர்கள் மீட்பு. இனி விரிவான செய்திகள். அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியானது. ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரகடனத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று பிற்பகல் கைச்சாத்திட்டார். மற்றொரு பதவிக்காலத்துக்காக ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு விருப்பம் என்ற பிரகடனத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கையெழுத்திட்டதை அடுத்து அந்த பிரகடனம் தொலைநகல் ஊடாக தேர்தல்கள் செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வர்த்தமானி கைச்சாத்திடப்பட்ட செய்தி பரவியதை அடுத்து நாடளாவிய ரீதியில் சில பிரதேசங்களில் மக்கள் பட்டாசு கொளுத்தி ஆரவாரம் செய்தனர். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான திகதியை நாளை வெள்ளிக்கிழமை அறிவிக்கவிருப்பதாக தேர்தல்கள் செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கான தடையில்லை என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தின் பிரதியை அவையில் முன்வைக்க வேண்டிய தேவையை நாடாளுமன்றில் அரசாங்கம் இன்று தெரிவித்தது. எதிர்க்கட்சியின் பிரதான கொறடாவான ஜோன் அமரதுங்க திரும்ப கேட்டதற்கு பதிலளிக்கையில் சபை தலைவரும் அமைச்சருமான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இவ்வாறு கூறினார். அரசியலமைப்பின்படி சில விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் அபிப்பிராயத்தை முன்வைக்க வேண்டிய தேவையில்லை என்று அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா கூறினார். உயர் நீதிமன்றத்தின் அபிப்பிராயத்தில் இவ்வாறான அபிப்பிராயங்கள் இருக்கவில்லை என சிலர் கூறுகின்றனர். இது தொடர்பில் நாம் எந்த பத்திரத்தையும் காணவில்லை. நீங்கள் ஏதோ ஒன்றை வாசித்தீர்கள். நாம் முழு உள்ளடக்கத்தையும் அறிய வேண்டும் என அமரதுங்க கூறினார். ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான வசந்த சேனாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியில் இன்று வியாழக்கிழமை இணைந்து கொண்டார். மஸ்கெலியா சாமிமலையிலிருந்து ஓல்டன் தனியார் பஸ்ஸில் ஹட்டனுக்கு பயணம் செய்த 2 சிறுவர்களை ஹட்டன் போலீசார் இன்று வியாழக்கிழமை மீட்டுள்ளனர். சாமிமலை கொணக்கொலை தோட்டத்தை சேர்ந்த 5 வயதுடைய நாதன் லோகதாஸ் மற்றும் 11 வயதுடைய நாதன் நிஷாந்தினி ஆகிய 2 சிறுவர்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளனர். தந்தையால் தாங்கள் கடுமையாக கொடுமைப்படுத்தப்படுவதாக கூறியே அவ்விருவரும் வீட்டை விட்டு வெளியேறி ஹட்டனுக்கு வந்துள்ளனர். தனியார் பஸ் சாரதி மற்றும் நடத்துனரின் முறைப்பாட்டுக்கு அமைய ஹட்டனில் வைத்து அவ்விருவரையும் மீட்ட ஹட்டன் போலீசார் அவ்விருவரையும் மஸ்கெலியா போலீசாரிடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும்